ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தீப்தி பிரசாத் வீடியோ. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு பிடிச்ச இறால் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வெங்காயம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 1 kg இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் சூடானதும் ஒரு 5லேருந்து 6 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூனாக சோம்பு போட்டுட்டு, சோம்பு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இறாலை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையுமே நல்லா வதக்கி விடுங்க. நான் இதில் பெருசாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இதில் இருக்க தண்ணியை அதில் இறங்கிடும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி பார்த்து. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா இறால் இருக்க தண்ணிலாம் இறங்கி நல்லா சுண்டி வெந்துட்டுருக்கும். இறாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.